Though the food was cheap, it was very tasty. இத காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு எப்படி ஈஸியா சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கிராமர் கொஸ்டின். இப்போ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், கவனமாக பாருங்க. ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் டைப். அதாவது கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸான்னு பாருங்க. இந்த சென்டென்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். எப்படின்னா இதில் தோ அப்படிங்கிற ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கு. அப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இங்க பாருங்களேன், தோ த ஃபுட் வாஸ் சீப், இது ஒரு சபார்டினேட் கிளாஸ். எதனாலனா இது சாப்பாடு மலிவாக இருந்தாலும் அப்படின்னு இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இது இட் வாஸ் வெரி டேஸ்டி, அது ரொம்ப சுவையா இருந்தது அப்படின்னு ஒரு மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ புரியுதா? ஸ்டெப் 2, சேஞ்ச் இன்டு அ காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை காம்பவுண்ட் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ண அதில் இருக்கிற சபார்டினேட் கன்ஜங்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு சென்டென்ஸோட மீனிங்க்கு பொருத்தமான கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை போட்டால் போதும், நமக்கு வேண்டிய ஆன்சர் கிடைச்சிடும். எதெல்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அது ரொம்ப சிம்பிள். ஃபேன் பாய்ஸ், இதுதான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்க்கு ஈஸியான க்ளூ. ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் ஆகும். சரி, இப்போ கரெக்டான கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா சென்டென்ஸோட மீனிங்கை பாருங்க. விலை கம்மியாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அப்போ சபார்டினேட் கிளாஸ் மெயின் கிளாஸ்க்கு கான்ட்ராஸ்டாக இருக்கு. ஸோ கான்ட்ராஸ்டுக்கு தேவையான கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இங்கே 2 இருக்கு, பட் அப்புறம் எட். இங்கே நம்ம சென்டென்ஸ்க்கு மேட்சிங்கான கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பட் தான். ஸ்டெப் 3, இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை ரீரைட் பண்ண வேண்டியது தான். எப்படின்னா காம்ப்ளெக்ஸில் இருக்கும்போது தோ த ஃபுட் வாஸ் சீப் இட் வாஸ் வெரி டேஸ்டி. காம்பவுண்டுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு த ஃபுட் வாஸ் சீப் பட் இட் வாஸ் வெரி டேஸ்டி. இவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? இதே மாதிரி உங்கள் எக்ஸாம்ஸில் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஆன்சர் பண்ணுங்க, ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. பாய்.